வண்டியை சொல்லிட்டு ஏமா வண்டியை பத்தி பேசுற மாதிரி தெரியலையே. நான் கேட்கறேன், ஓனரா? ஒரு ஓனர் தானா? ஆமா ஆமா, ஒரு ஓனர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசி முடிச்சுக்கோ. என்ன பேசி முடிச்சுக்கோ? என்ன என்ன உனக்கு என்ன பிரச்சனைப்பா? தெரியல, நான் வாங்கலான்னு கத்திக்கிட்டு என்ன பிரச்சனை? நீ யாரையா போல? நானே ஓட்டி பாக்குறேனே, ஓட்டி பார்த்துட்டு சொல்றேனே. யார் ஓட்டி பாக்குறது? யார ஓட்டி பாக்குறது? ரேட்டா எதுக்கு எவ்வளவு? முதல்ல யாரு நீ? எதுக்கு எவ்வளவுன்னு கேக்குற? என்னைய பார்த்து ரேட் கேக்குறே, என்ன நினைச்சுக்கிட்டா? ஓனர் டென்ஷனா இருக்காப்லனே, நான் அப்புறமா பேசுறேனே. குடுக்குறாங்களோ தெரியல, கண்டுக்குது. முதல்ல யாரியா நீ? நீ வந்து டென்ஷன் பண்ணாத. நான் என்ன டென்ஷன் பண்ணி? ஃபைனான்ஸ் ஓனர், நான் வந்து வண்டி எடுத்து பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓ புரோக்கரா? புரோக்கர் ஏஜென்ட். புரோக்கரான பொம்பளை புரோக்கரா? இங்கயா நீ பேசுற விதமே சரியில்லை. தேவையில்லாம வண்டியை பத்தி பேசல, என் ஜாமான பத்தி பேசிருக்க. என் ஜாமான பத்தி பேசல, என் டிக்கிய பத்தி பேசிருக்க. நீ அனாவசியமா அதை பத்தி தான் பேசிருக்க. தேவையில்லாம பேசியிருக்காதா? அடிச்சு மூஞ்சி போல பேத்து ஒரு அளவுதான் பொறுமையா போயிட்டு. நீ ஏரியால பெரிய புரோக்கர் 10 வட்டிக்கு நீ கொடுத்து கிழிச்ச மோரஞ்சி மோரங்கடைய மாதிரி ஜோதிக்க வழி இல்லாம தெரியல. என்ன உனக்கு நேரம் எங்காச்சு பேசாதன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி திருப்பி. ஹலோ வணக்கம், 2015 பையா போட போன் இல்லாம இவர் இருக்க மாட்டார். பெரிய துறை, இந்த துறை போன் சொல்ற கேப்பியா கேப்பியா? ஓ போய் பெரிய யாராவது கூட்டிட்டு வா. ஹலோ, ஹரிஹரன் பைனான்ஸா? ஹலோ, நான் தான் சார். பழக்க தோசை. ஹரிஹரன் பைனான்ஸ் சொல்லுவ. ஹலோ, பைனான்ஸ்ல சார், இந்த செப்டிக் டேங்க் வண்டி உங்க பாத்ரூம் கிளீன் பண்ணணும்னா சொல்லுங்க, வந்து கிளீன் பண்ணிட்டு போறேன். ஓசை உள்ள தள்ளன்னு வச்சுக்கோங்க. சார் செப்டிக் டேங்க் க்ளோஸ் பண்ணியாச்சு சார். இப்போ அந்த வேலை இல்லை. ஆமாண்ணே, போர் போடுற வண்டினே அது. எங்க போர் போற? எங்க போர் போற? எங்க போர் போற? போர் போடுவ 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 போடு. இருக்கிற இடம் தெரியாம தெரியல. என்ன நீ போர் போற? நீங்க மேல தள்ளி பிடிச்சிட்டீங்க சார். போர் வண்டியை நிப்பாட்டியா சார்? இப்ப சும்மா தான் நக்கி எடுத்துறேன். சும்மா தான் நக்கி எடுத்துறேன்னு சொல்லிட்டு பேசுங்க, போங்க. ஹலோ, ஹரிஹரன் பைனான்ஸா? சீல் வச்சாச்சு, சொல்லிட்டேன். போங்க. எவனாவது போன் பண்ணீங்க, மரியாதை இருக்காது உங்களுக்கு. சொல்லிட்டோமா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யல. என்ன எனக்கு பிடிக்காத விஷயம்? யார் ரொம்ப ஓவரா பேரா? மனுஷனா நீனு? சோத்த விட்டு வேற எதையும் நீங்கிறியா? மனுஷனா நீனு? பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்னு தெரியும். நீ பேசுற ஏரியால பெரிய ஒரு பைனான்சியர். அதனால என்ன அவ்வளவு பெரிய பெண்ணையானு கை வச்சிரு. அளவுதான் பா. கை வச்சிரு, மரியாதை உனக்கு இங்கே வேணாம். அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஐயோ இல்ல கேக்குறேன். அறுத்து புரிய எடுத்து பாத்துக்க. சரி, ஆள் தெரியாம போற யாரு என்ன? அந்த ஆளு சோத்ததியோ புண்ணா கேக்குறீங்க. சரி, நான் சொல்றேன் கேளு. வேணாம், பெரிய பைனான்சியர். நீ முதல்ல வாய மூடுறான். முன்னால்தான் பிரச்சனை கொதிக்குது. உனக்கு புடுங்குது, இங்க எரியுது. அவ பேசாம தான் இருந்தா. அவரை பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோதிக்கிறானா பீதிக்கிறானு கேட்டானே. ஏரியாக்குள்ள எவ்வளவு பெரிய பைனான்ஸ் தெரியுமான்னு அப்புறம் அவன் சொன்னதுனாலதான் இந்த பிரச்சனை. நீங்க டென்ஷன் ஆகிய வாயை கிழிச்சு பிறங்களுக்கு ஏற்கனவே கிழிஞ்ச மாட்டா இருக்கு. இப்ப அடிச்சிட்டோம்னு நினைக்கிறியா? ஆள் வச்சு மிரட்டுறியா? அவன் யாருமே தெரியாது எனக்கு. கேட்பான், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன். யாருக்கும் வாங்கி பாடுறா தெரியும் உனக்கு. நல்லா நிமிர்ந்து நின்னுங்க. நல்லா நிமிர்ந்து நின்னுங்க. நல்லா முறைங்க, நல்லா முறைங்க. சட்டையை தூக்கி கொடுங்க. நல்லா முறைங்க.
இருமா சரி நான் உங்களை தான் சொல்றேன் நல்லா சரியா நல்லா முறைங்க என்ன அவருக்கு நீர் கடுப்பா இருமா இருமா நல்லா சார் நெஞ்ச தூக்குல நீ நெஞ்ச நல்லா நல்லா முறை நாங்க இப்ப சொல்றேன் கேளுங்க இப்ப அடிச்சு பாருமா இந்த பிரச்சனைக்கு நான் வரல ஆனா என்ன கை நீட்டிருக்கீங்க அதுக்கு என்ன காதுக்குள்ள வந்து கட்டிட்டு இருக்க என்ன அவனுக்கு பிரச்சனை என்ன கை நீட்டி இருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லியா என்ன பதில் சொல்லியானா மாப்பிள்ள வந்திருக்கேன் மாப்பிள்ள ஏய் Thank you, இங்க வா உன்னை அண்ணன் மரியாதை தானே கூப்பிட்டேன் நீ நல்லா இருப்ப என் பங்கு அவன் எடுத்துக்கிட்டேன் தொப்பி போட்டது ஒரு குத்தமாடா அதுக்கு அவன் வந்து வாங்கிட்டு போறான் இன்னும் எவனாவது எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவேன் எச்சரிக்கை 108க்கு போன் போடுறா 2 பாடி ஏத்த போறாங்க வண்டியில என்னை கை நீட்டிட்ட மாப்பிள்ளையும் சேர்த்து கொடுத்த போறேன் வேண்டாம் நாங்க 2 பேரும் உன்னை மன்னிச்சுட்டோம் நீ என்ன மன்னிக்கிறது மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன் நீ மன்னிக்க வேணாம் நான் சொல்லி இருக்கேன் மன்னிப்பேன் நீ எதுக்கு என்ன மன்னிக்கிற எதுக்கு மன்னிக்கிற என்ன உனக்கு பிரச்சனை என்ன எதுக்கு மன்னிக்கிற கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாடி ப்ளீஸ் டயர்ட் ஆகுதா இல்லையா ஒரு பெரிய மனுஷனை போட்டு தெரியா அடிப்படி ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்ல வந்தேன் பெரிய மனுஷனை வயசாக வச்சுக்கிறாங்க யூத்து இருக்கா ராணிகா என்ன தம்பி அடி வாங்க முடியாது அக்காண்டிய கை வைக்கிற வச்சுக்காதக்கா இருக்கா என்ன ரொம்ப நல்லா இருக்கா போ போய் பெரியவங்க வீட்ல யாராவது போடு அடிச்சதுக்கு உனக்கு சூடத்தை வாங்கி வாயில தான் கொளுத்தி போடணும் பாடி பார்த்தேன் மறுபடியும் சொன்னேன் தேங்க்யூ என்னை கை நீட்டிட்டல இன்னைக்கு பெரிய கனவு போகுது என்ன பஸ்ஸ கொளுத்துறான் ரயில இறக்கணும்டா பக்கம் இந்த பொட்டியை நோக்கிறோம்டா நீங்க சாரி மாப்பிள்ள கோபத்துல கோபட்டி நோக்க என்னை செய்தில நீ என்னை அடிச்சிட்டில இன்னைக்கு எதுவும் நடக்கும் யாரும் தலையிட கூடாது கற்பழிப்பேன் யாரையோ உன்னைய கற்பழிப்பேன் நடக்கும் என் பொண்டாட்டி யாரோ இல்ல நான் புருஷன் யாருக்கோ உனக்கு சொன்னா உனக்கு கல்யாணம் ஆகுமாகதா ஆனா நீ அவனுக்கு என்ன வேணும் பொண்டாட்டி வெரி குட் எனக்கு கல்யாணம் ஆகுதா அப்ப நான் அவளுக்கு புருஷன் நீ யாரு நான் பொண்டாட்டி நான் யாரு புருஷன் இந்த ஒரு வார்த்தை போதும் யாருக்கோ பொண்டாட்டி யாருக்கோ புருஷன் நாளைக்கே புள்ள வரைக்கும் யாருக்கோ அப்படி சொல்லக்கூடாது அது எனக்குன்னு சொல்லணும் ஏண்டா புள்ள வரைக்கும் யார் பொண்ணா குடும்பத்தை கேவலம் பண்ணிக்க மாட்டாங்க யாருக்கு இப்ப புள்ள வரக்கா உனக்கோ எனக்கோ யாருக்கோ அந்த பிரச்சனை தேவையில்லை பிறக்கும்னா அதோட விட்டு வேண்டியா நீ பிரச்சனை இருக்காத நான் இங்க பிரச்சனை இருக்கேன் வேண்டாம் பிரச்சனை நீங்க தான் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம பிரச்சனை நீங்க தான் வம்பு பண்ணி பெருசாயிரும் ஆயிட்டு போகுது பிரச்சனை பெருசானாலும் பரவாயில்ல தயாரா இருக்கேன் நீ தான் சிரமப்படுவ நான் எதுக்கு ஏன் சிரமப்பட வரேன் நாக்கு தள்ளி போன்னு சொல்றேன் யாருக்கு நாக்கு தள்ளி உனக்கு தள்ளிடுமா யாருக்கோ விடு தள்ளும்ல தள்ளாம போமா மறுபடியும் சொல்றேன் முதல்ல பொம்பளை லட்சணம் நான் பொம்பளை லட்சணமா தான் நடத்துறேன் உன்னை அறவரையா தெரியல லம்பாடிச்சு யாரை பத்தி லம்பாடி சிரிக்கின்ற யாரை பத்தி சிரிக்கின்ற என்ன அப்படி சொல்லிட்டு போங்க என்ன நான் என்ன எடுத்துட்டு போயிட்டே இருக்க போறேன் இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை சண்டையானு கேட்கிறேன் சமாதானம் தான் தேவை என்ன சமாதானம் உனக்கு எனக்கு சொத்து பிரச்சனை நீ சமாதானம் ஓகே என்ன பிரச்சனை செய்யுங்கன்னா செய்ய போறேன் என்னத்த ஏதோ ஒண்ணு செய்யாத வேணாம்னு சொன்னா பேச நிப்பாட்டிக்கிறேன் நீங்க சொல்லும் போது செய்ய போறேன் வேணாம்னு நிப்பாட்டுறேன் அவ்வளவுதானே எதை நிப்பாட்டுவ எதையோ அதை ஏன் கேட்கறீங்க பிரச்சனை வேண்டாம் அவ்வளவுதான் சரி நீங்க
நிப்பாட்டுங்க எனக்கு வேலை இருக்கு. இருங்க நான் நிப்பாட்டிட்டா உங்களுக்கு தான் வேலை. நீங்க இல்லாம ஒத்தையா நிப்பாட்டிட்டு எவனும் கொடியாத்தா வராங்க வந்ததுல அப்ப எனக்கு தான் வேலை கொடுப்பியா, நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க. நீங்க சும்மாவே இருப்பீங்க, நானே வேலை பார்க்கணுமா? ஏன் நீங்க வேலை பார்க்க மாட்டீங்களோ? ஒரு நாளைக்கு நானும் ஒரு நாளைக்கு நீங்க, அவ்வளவுதானே. தேங்க்யூ. அப்படி துப்பிட்டு போ. வேண்டாம் சொன்னா எதுக்காக நாங்க கிளம்ப போறோமா? அவன் மூஞ்சில கார துப்பு கிளம்புவானாவே வேண்டாம். அண்ணனுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? துப்பு கட்டவள மறுபடியும் சொல்ல என்ன வேலை நீங்க செய்வீங்க? அவனும் என்னை மாட்டான். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம். ரெண்டு பேர்த்தையும் தராசில வச்சா சரிசமமா நிற்போம். ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்ல. எஸ் அப்படி சொல்லிட்டு போங்க. எதுக்காக வருத்தப்படுறேன்னா மறுபடியும் சொல்றேன். என்னன்னு? உன்னை மன்னிச்சுட்டேன். என்னை நீ மன்னிக்க வேணாம். திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை. என்ன நடவடிக்கை சரியில்லை? பொம்பளைக்கு இந்த ஆணவம் ஆகாது. ஆணவம் இருந்தா இருந்துட்டு போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு லிஸ்ட் கொடுக்க இப்படி வேணாம். ஆணவமா பொம்பளை தெரிஞ்சா குடும்பத்துக்கு அது ஆகவே ஆகாது. குடும்பத்துக்கு ஆளைனா போயிட்டு போகுது. என் வீட்டுல இருந்து போறேன். நடக்கிற நடையிலேயே சொல்லி போடுவேன். என்னன்னு? இந்த பொம்பளை லட்சணம் இப்படி தாண்டானு. எப்படி தெரியுமா உனக்கு? எப்படி? ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அந்த பொண்ணோட குணத்தை எதுல கண்டுபிடிப்பாங்க சொல்லு? எதுல? எதுலங்க? இது கூட தெரியல. ஏங்க இன்ன வரை என்னைய பொண்ணு பார்க்க வந்தது. இப்போ உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? ஒரு ஆள் உயர குத்து விளக்கு எடுத்து கொண்டாந்து நடு ஹால்ல வச்சு உன்னை கூப்பிட்டு அதுல உட்கார வச்சுவாங்க. என் குத்து விளக்குலையா? குத்து விளக்குல உட்கார்ந்தா கதி என்ன ஆகுறது? குண்டி நாளாக்கு வந்துருவாங்க. அங்க உட்கார சொல்லி அந்த குத்து விளக்க உங்களை ஏத்த சொல்லுவாங்க. இப்ப நீங்க விளக்கு ஏத்தணும்னா எப்படி ஏத்துவீங்க? வண்டியில ஏத்தணுமா இல்ல பைக்ல ஏத்தணுமா? ஏத்தி கொண்டு வித்துருடி முகல கிடைப்பாரு. விளக்க ஏத்தவங்கன்னா பத்த வைக்கிறது எப்படி பத்த வைப்ப? பத்த வைக்கிறது நான் தான் ஈஸியா பத்த வைப்பேன்ல. நீ அது சின்ன பிள்ளைல அந்த வேலை நிறைய பண்ணிருக்க. உன்னால எம்படு குடும்பம் கட்டிருக்கு. ஐயா எம்படு பொம்பளை மொப்பைல செருப்படி வாங்கியிருக்கா எனக்கு தெரியும். சரி அந்த பிரச்சனை வேண்டாம். எப்படி பத்த வைப்ப? எப்படி பத்த வைக்கணும்னா விளக்குக்குள்ள கிடக்கிறத எடுத்து வெளியில போட்டு நெருப்பை பத்த வச்சு பத்த வைக்கணும். பத்த வச்சு ஒரு சரஸ்வதி வழி வாங்கி போட்டீங்கன்னாக்கா அப்புறம் தொம்முன்னு வெடிக்கணும். முகர கிடைப்பாரு. விளக்குக்குள்ள கிடக்கிறத எடுத்து வெளியே ஒரு பத்த வைப்பாளா? ஏங்க அப்படி இல்லங்க, திரியை இழுத்து தீப்பெட்டிய வச்சு பத்த வைக்கணும். அதான் தப்பு. இன்னும் நீ முறையா சொல்லல. முதல்ல எண்ணெயை ஊத்தணும். எண்ணெய ஊத்தணும். அதுக்கு முன்னாடி விளக்க விளக்கி வைக்கணும். அது புது விளக்கு, நீ விளக்க வேண்டாம். புரியுதா? இப்ப முதல்ல நீ எண்ணெயை விடணும். என்னது? எண்ணெயை விடணும்னு அவரை விடணுமா? ஏய் விளக்குல எண்ணெயை விடணும். எண்ணெய் 3 சுழி எண்ணெய். நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இல்ல, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் விடணும். அப்பதான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு நல்லெண்ணெயா திரிய போடணும். திரிய போடணும். திரிய போட்டு நல்லா திரிய உள்ள முக்கி விட்டுட்டு அப்படி வெளியே தூக்கி வச்சு முதல்ல அப்ப எண்ணெயோட இருக்கும்போது பத்த வச்சா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அப்ப என்ன செய்யணும்? அந்த நுனியை பிடிச்சி திருகணும். திரி இருக்கலாமா? திரியோட நுனியை பிடிச்சி அப்படி திருகணும். கையை விட்டாத்தால திரும்ப முடியும். நீங்க ஒரு இதுவும் நீங்க திருக வேணாம். அப்படி திரிய விட்டு இங்க பாருங்க, பாருங்க நீ திரும்பணுமா? அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? நான் தெரிஞ்சுக்கிறேங்க, நீங்க சொல்லுங்க. திரி அப்படி இங்க நுனியை திரிய விட்டுட்டு அந்த கையில எண்ணெய் ஆயிரும்ல, அந்த எண்ணெய் என்ன செய்வீங்க? அது துண்டு எடுத்து துடைக்கணும். கர்ச்சீப் எடுத்து துடைச்சு வச்சிடணும். இதுல கண்டுபிடிப்பேன். இதெல்லாம் கண்டுபிடிப்பேன். சில பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா லவக்குன்னு தலையில இப்படி தேய்ச்சிருங்க. அப்படி தேய்ச்சிட்டா இந்த மூதேவி உடம்ப சுத்தமா வச்சுக்க மாட்டான்னு கண்டுபிடிச்சுக்கேன். சில சிரிக்க என்ன செய்வா? செவுத்துல தடவி விடுவான். அப்படி தடவிட்டான்னா இவன் வீட்டை ஒழுங்கா வச்சுக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்க. நல்ல புத்திசாலி பிள்ளை என்ன செய்யும்னா துண்டு எடுத்து இப்படி நாளா மடிச்சு அப்படி துடைச்சிட்டு அவன் கரெக்டா இருப்பான்னு கண்டுபிடிச்சிருவான். இப்ப புரியுதா? இப்ப பொண்ணு பார்க்க போறதுல பொண்ணை கண்டுபிடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். சரி, மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. அப்ப பொண்ணு பார்க்கும்போது துண்டோட தான் போகணும். அம்மா அப்புறம் துடைக்கணுமா இல்லையா? இப்ப மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து யாரு போவா சொல்லு? மாப்பிள்ளை பார்க்க வர பொண்ணு வீட்டுக்காரங்க தான் போவாங்க. பொண்ணு வீட்டுல யாராவது போகணும் முக்கியமா? மாமனாரு, மாமியா, மச்சினே எல்லாருமே. இவங்க எல்லாம் போனாலும் போகலைனாலும் முக்கியமா ஒரு ஆள் போகணும். யார்? தாய் மாமாவா? பொண்ணோட அண்ணனோ தம்பியோ இருக்கான்ல, ஆமா, அவன் தான் முக்கியமா போவான். ஏங்க அவர் போன? அவன் தான் நம்ம தங்கச்சிக்கு இந்த மாப்பிள்ளை சரியானவனா சுத்தமான ஆம்பளையா கண்டுபிடிப்பான். எப்படி கண்டுபிடிப்பான்? எப்படி? மாப்பிள்ளைய கூப்பிடுவான். வாங்க மாப்பிள்ளை, கம்மாக்கரைக்கு போயிட்டு வருவோம். ஏன் அங்க போய் என்ன பண்றாங்க? வெளியே தெருவு போயிட்டு வருவோம். வாங்க மாப்பிள்ளை கூட்டு போவாங்க. வீட்டுல லெட்டின் பாத்ரூம் இருக்கு. அங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. கதவை சாத்திட்டு உட்காருவேன். அப்படி கம்மாக்கரைக்கு போகும்போது பேச்சு கொடுப்பேன். என்னன்னு? மாப்பிள்ளை தீப்பெட்டி விடுங்க அப்படிமா. தீப்பெட்டி எடுத்து இருந்தான்னு அவன் நீட்டிட்டான்னா இவன் பீடி சேர்த்து குடிக்கிற ஆம்பளை கண்டுபிடிச்சுப்பான்.
ஓஹோ. ஆனா இப்ப இருக்க கலவாணி நாய் வச்சுக்கிட்டு அது இல்லைன்றான். அது வேற பிரச்சனை. ரொம்ப விவரமா இருக்காங்க. அங்க போய் ஆளுக்கு ஒரு கருவேலம் தூர பார்த்து குத்த வச்சு உட்காருவாங்க. அப்படி குத்த வச்சு மாப்பிள்ளை எங்க உட்கார்றானோ அவனுக்கு எதுக்க பொண்ணோட அண்ணங்காரமே உட்காருவான். பார்க்கணும்ல? சீயா. அப்புறம் உன் வாழ்க்கை சீச்சுன்னு ஆயிப்போம். அதுதான் போய் பார்க்கறது. அப்படி பார்க்கும்போது மாப்பிள்ளைக்காரன் ஒண்ணுக்கு இருந்தான்னா நிலத்துல குழி பறிக்கணும். சர்ன்னு அப்படி குழி பறிச்சதுன்னா ரைட் வீரியமான ஆம்பளை கண்டுபிடிச்சுடான். வேற எங்கேயும் குழி பறிக்கணும்னு ஒழுங்குச்சுன்னு வச்சுக்க. இந்த முண்டை வேற எங்கேயும் குழி பறிச்சிருக்கான். இவன் நம்ம தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு அன்னையோட அவனை ஒதுக்கி விட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நீ என்னை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ என் கூட வரணும். நான் எதுக்கே உன் கூட வந்தேன்? மூத்தல பேருங்க பார்க்கணும். நான் பார்க்கணும். உங்களுக்கு குழி பறிக்குதா பறிக்கலையா நான் பார்த்து சொல்லுவேன். ஒன்னும் தம்பி இல்லைன்னா இப்ப நீ தான் வந்து பார்த்துக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில். அப்பா இவரை மாப்பிள்ளை பார்க்க போடுமா? சரி தொலைஞ்சு போடு. பெரிய காமெடியே இல்ல. இவர் குழி பறிக்க போறாராம். சின்ன பிள்ளையா இருக்க என்ன சும்மா தொடவே விட மாட்டீங்களா? தொட்டாண்ணா அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தருங்க. அன்னைக்கு என்னைக்கு அமுக்கணும்? சரி அன்னைக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. என்ன மூடு இருந்துச்சு? மூடு இல்ல. அன்னைக்கு மூடு ஏத்தவா? உனக்கு கண்ணுல ஏதாவது பிரச்சனை? ஏங்க நீங்க லோடு மேனா? மூடை ஏத்துவா. மூடை ஏத்துறடா. மூடு மூடு மூடா மூடு. நீ வாங்க. எதுக்கு உன்னோட பிரச்சனை? ஆமா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மாம்பழை வரமுக்கிறேன். மாம்பழத்தை கழட்டி போடாம சக்கா ஜவந்த எல்லாரும் வாங்க போல இந்த வாங்க போல. நல்லா வச்சு சொல்றேன். அதவே கலட்ட முடியல. இவர் இனிமே கலட்டி மாத்தி. அப்படி சொல்லாதயா. யாரை பத்தி என்ன பேச? எப்படி நிப்பாட்டிருக்கேன் பாருவா. நீ நிப்பாட்ட முடியும். நிப்பாட்டி சூப்பர் பழம்டாது. என்னங்க இந்த மாதிரி பழம் நான் பார்த்ததே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எத? காசு. இனிமே ரெடி பண்ணி இந்த பழத்தை வாங்கவா? மாம்பழத்துக்கு காசு ரெடி பண்ண வேணாமா? இருக்கட்டும். என்ன ஜாதி மாம்பழம்? மல்கோவா. உள்ள வச்சிருக்கா வெளியில தெரியுது. நீங்க உள்ள வைக்கிறீங்க வெளியே தவிக்கிட்டு வருது. ஏங்க உள்ள மூடி வச்சிருக்கிறது எப்படிங்க தெரியுங்க? கூடைக்கு மேல தவிட்டு வருது வரல. நல்லா இருக்கு. கலர் அருமையான கலர். இந்த கலருக்கே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஏங்க கலர் எப்படிங்க உள்ள இருக்கிற வெளியில தெரியுது? பார்க்கற எனக்கு தெரியாம இருக்கு. சில மாம்பழம்லாம் பவுடர் போட்ட மாம்பழமா இருக்கும். பவுடர் போடாத மாம்பழம். ரொம்ப ஆட்டாதீங்க. ஆட்டம் விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அங்கேயும் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி தனியாவே அடிக்கிட்டு தெரியுறீங்க. என் தலையெழுத்து அப்படி ஆகி போச்சு. என்ன தொலைக்க? ஏங்க நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். என்னென்ன மாம்பழம்? என்னென்ன மாம்பழம்? மாம்பழம் மாம்பழம் மல்கோவா, மல்கோவா, உதாத்தா, காசாலட்டு, பங்கனம்பள்ளி, கல்லாமணி, பாலாமணி, நீலா, அங்கெல்லாம் பார்க்கப்படாது. சரியா? இது மல்கோவா. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். இந்த பயலுக்கு பூராமே திங்க தெரியாத பயலையா? பழத்தை வாங்கினா கத்தி எடுத்து நாளா கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு சொன்னா. அப்புறம் பழத்தை வாங்கினா முழுங்க முடியும். நாளா கத்தி போட்டு கத்தி படவே கூடாது. கத்தி பட்டுச்சுன்னா என்னத்துக்காகுது? செப்டிக் ஆகி போகாது. இந்த பழத்துல கத்தி வைக்க மனசு வருமாடா சண்டாளங்கடா. அப்படியே தண்ணி கழுவ கூட கூடாது. நாக்கிலே நக்கி சுத்தம் பண்ணி அப்படி இருக்கும். சரி இருக்கட்டும். எப்படி சாப்பிட நான் சொல்லித்தரேன். சொல்லுங்க. முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானே இருக்கேன். அப்புறம் சும்மா இருக்கேன். அந்த ஐயா ஒரு மாதிரியா பார்க்கணும். இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறது நாம நினைச்சு பார்க்கட்டும். சரி லேசா ஒரு அமுக்கம் காயா பழமா. அப்புறம் பம்ப் பண்ணணும். அவனும் ஏன் முக்கிட்டு கிடைக்கீங்க? முக்கலை நக்கலை சொல்றேன். அப்புறம் உள்ள கை வச்சு இப்படியே இது ஊர்ல பேக்கிறவன்டாக்க எல்லாம் தேங்காய். அவனுக்கு அரிக்கு முளை சொரிஞ்சிருக்கிறான். இங்கிட்டு தேங்காய் இருக்கிறான். ஒருத்தன் அங்கிட்டு சொரியிறேன். இது கேட்டா பேக்கிறவன் நல்ல சாமான் வச்சிருந்து எவனோ தூக்கி போயிட்டாங்க. நல்லா அப்படி அதக்கி விட்டு நுனியில சின்ன கடியா செல்ல கடியா அப்படி கடிச்சிட்டு இப்படி அமைக்கிட்டே ஒரு என்ன சத்தம் இங்க இருக்க இப்படி அமைக்கிட்டே
ஏய் துரை நீதானா பேக்கரை உறிஞ்சிருக்கா இங்க ஏய் உறிஞ்சிறதுக்கு மியூசிக் போடுறாங்க நீ பிச்சு போடுற ராஸ்கல் என்ன நினைக்கிறேன் மோகன் தாஸ் நினைச்சாங்க ராஸ்கல் மாம்பழம் கேட்ட அம்மா நாங்க ரெண்டு அக்ரிசிட்டி எடுக்க போறோம் டான்ஸ் மூமெண்ட்ஸ் வாசிங்க அப்பா அதனால மிதிச்சிட்டாப்ல ஆமா சாங்கி மிதிச்சிட்டே உங்கள கடை பாரு அப்படி சிங்க கலந்து எவ்வாதே 100 தரம் சொல்லியிருக்கேன் மகளே ராணி அவர் சொல்ற மாதிரி ஆடுமா அப்பா அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேப்பா என்ன அவர் சொல்ற மாதிரியே வந்து உன் மகளை பின்னாடி பிடிச்சுக்க ஆமா அவர்னால முடியல அப்பா நீங்க உட்காருங்கப்பா இதனால முடியல இப்படியே எப்பிட்டு இருக்க என்னைக்கா ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு இப்படி சுத்தி போகுது மகளே ராணி மன்னிச்சிருங்க உங்க அம்மா மாதிரியே பண்ற தெரியாம பண்ணிட்டேன் ஓ நிலைமை அதானா ஐயோ கோவப்படாதமா நோ டென்ஷன் உங்களுக்கு குத்த தெரியும் சொன்னா நான் ஓகே சொல்லிட்டு போறேன் உனக்கு குத்த தெரியும் டென்ஷன் ஆகுறீங்க வாங்க குத்த தெரியாது அந்த பப்புன்னு ஓகேவான்னு பாரு இந்த பப்புன்னு பிடிக்கல அந்த பப்புன்னு ஓகேவா அவர் ஆட்ட சொல்லிச்சுக்கிட்டு இருக்காரு நீ பார்க்கலையா நான் பார்க்கலையே என்ன பிள்ளை நீ இப்போ அவருக்கு எத்தனை திண்டி இருக்கு பாருங்க மேலாப்புல தான் அப்படி இருக்கும் மீச பாருங்க காது வரையும் வச்சிருக்காப்புல அது மட்டும் இருந்து என்ன பண்ணேன் போயிட்டு வீட்டுல தெரியலாப்லங்க ஆளு மீசையும் ஒயிட்டாத்தான் இருக்கு ஐயோ வா வா ஏமாந்து போவ வா சொல்றத கேளு இடம் போலயே அவரு ஐயோ இது பழைய வெள்ளைக்கார மாடல் வண்டி பார்வைக்கு தான் வச்சிருப்பாங்க ஓட்ட முடியாது சொல்றது கேளு எக்ஸ்கியூஸ் மீ ராணி ஓகே தலைவா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா நீங்க ரெண்டு காலேஜ் இந்த கேளுங்க யார்கிட்ட கேட்குறீங்க எவ்வளோ நாளும் கேளுங்க கேளுங்க சங்கடப்பட மாட்டேங்கிறேன் அவரை முன்னாடி வர சொல்லுங்க வர சொல்லுங்க நீங்க அவரை கேளுங்க உங்களை கேட்குறேன் நீங்க கேளுங்க நான் உன்னை ஓப்பனா யோ உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன் முடியாத வயசுல இதெல்லாம் போய் சரி விடுங்க நான் கேட்கறத பிடிக்கலன்னா நீங்களாவது என்னை ஓப்பனா ஏய்
ஒண்ணு கேளுங்களேன். இடம் முன்னாடி இருந்தா செய்யலாம். எதையாவது கேளு. உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன சொல்லு, அதை முடிச்சிருவோம். என் பிரச்சனையை சொன்னா நீங்க முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவோம். நீ என்ன பிரச்சனை? நீங்க ஆளை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது ஏதோ ஒண்ணு முடிச்சா சரி தானே உங்களுக்கு. லேடிஸ் மாதிரியே பண்றீங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஹலோ, என்னங்க கேக்குறீங்க? கேக்குறேன்ட்டு டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அங்க சிரிப்பாங்க. கல்யாணம் சரியா செஞ்சா எப்படி சிரிப்பாங்க? மாமியார்ட்ட பேசுற பேச்சு அதெல்லாம் யாரியா? யாருக்கோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. ஐயா, எனக்கு என்ன இனிமேதான் பாப்பாங்க மாப்பிள்ள. எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணு. அப்படியா? நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். என்னத்த எதுக்கு இப்போ கல்யாணம்? அதுக்குள்ளே போய் அரெஸ்ட் ஆன மாதிரி மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு கொஞ்சம் காசு ஒன்று சேர்த்துக்கிட்டு இன்னொரு 10 வருஷம் ஆச்சுன்னா திருக்கடையூரில் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். 60ஆம் கல்யாணமா? அப்ப எங்க அம்மாச்சியை ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்கு 102 வயசு தான் ஆகுது. அது சேராது. இதுதான் ஜெர்மனி. என்ன எதுக்கே கையாடிருக்க? எந்த பிளக்குக்கு எந்த அடாப்டர்னு கணக்கு இருக்கு உங்களுக்கு. ஹலோ ஐயப்பா, ஹலோ. அன்புள்ள அத்தான் அவர்கள், பஞ்சாத்து என்ற சீனிவாசன் அவர்கள், அன்புள்ள அத்தான் பஞ்சாத்து சீனிவாசன் அவர்கள் இங்கே டான்சராக நடிக்கும் ராணஸ்திரி அவர்களுக்கு ரூபாய் 21 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாருமா. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அவர் தானா? அவர் இல்லை. நான் உங்களை மனசார விரும்புறேன். என்னைய மனசார நீங்களும் என்னை விரும்புறீங்களா? நான் உங்களை விரும்புறேன்னு கேக்குறீங்க. அம்மா என்னம்மா இவ்வளவு யோசிக்கிற? யோசிக்க இல்ல யோசிச்சுதான் சொல்லணும். நல்ல முடிவு. நான் விரும்புறேனா? சரி, காதல் பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்கும். உங்களை மாதிரி வெட்டியாவா இருக்கு. காதல பண்ணவா? எங்க காதல் பண்ணுங்க. ஏய், காதல பண்ணுங்க. மறுபடியும் அவசரப்பட கருப்பு தான் அவர் காதல் வராது. ஏங்க லவ் பண்ண மாட்டீங்களா? ஃபீல் பண்ணி சொல்லு. ஃபீல் பண்ணவா? ஐ லவ் யூ. லவ் ஐ லவ் யூ. நாய் குலச்ச மாதிரி இருக்கு. ஐ லவ் யூ லவ். அவ்வளவு நீளத்துக்குலாம் என்னால பண்ண முடியாது. நீ பண்றியா பண்ணலையா? இல்ல வேற ஒரு ஆளை நான் போய் பண்ணவா? இந்த ப்ளீஸ் அவ்வளவு நீளம் முன்னால லைட்டா இருக்கறத வச்சாது பண்ணிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லட்டுமா? புரா நீ அப்பையில இருந்து லேகி வைக்கிறவளே இன்னும் சொல்ல மாட்டேங்கிற. ஓகே. பூங்கதவே தாழ்த்திரவா பூவா பூங்கதவே
சரிங்க. உனக்கு சம்மதம் தானே? எனக்கு ரொம்ப சம்மதம். அரசக்க. அப்ப நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? ஆமா. எங்கள் இருவருக்கும் நன்கொடை வழங்கிய அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் நன்றி. எனக்கு வணக்கம். சரி, என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? ஆமா. சரி, ஓகே. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க. அப்பா, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்ன? என் மகளை ஆசைப்பட்டுருச்சு. Right. நீங்க என் மகளை மனசார விரும்புறீங்க. விரும்பிட்டேன். எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும்? இப்ப வசதி வாய்ப்பு இல்ல, உங்க பைனான்ஸ்ல என் மக பேர்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பைனான்ஸ்ல இருந்து, ஏன்னா நீங்க இந்த பைனான்ஸே அவனாலதான் 3 மறுபடியுமா? அப்பா, உங்க பேர்ல தான் வாங்க கூடாது, என் பேர்ல வாங்க. உங்க பேர்ல, என் மக பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கா? ஆமா. என் பைனான்ஸ்லயே லோன் வாங்கி எனக்கு சீர் செஞ்சு எனக்கு கல்யாணம் ஆமா. நாங்க அப்புறம் இஎம்ஐ யாரும் கரெக்டா கட்டிடுவோம். அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவோம். இந்தாங்க. இரு நீ இப்ப எதுக்கு என்கிட்ட லோன் வாங்கி கல்யாணம் பண்ற? அதான் கட்டலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, நான் கட்டலைன்னா பொம்பளை தூக்கிட்டு போற மாதிரி இப்ப நீ உன் பேர்ல கல்யாணம் பண்ணா நீ கடனை கட்டலைன்னா உன்னை தூக்கிட்டு போறாங்க. நான் சும்மா மணி அடிக்கிட்டு தெரிய. ஏய், உங்க ஒப்பம் பேர்ல வேணா லோன் தர்றேன். என் பேர்ல தான் லோன் வேணும். நீ கேட்கறதா இருந்தா உனக்கு லோன் இல்ல, அரசாங்கத்துல உனக்கு முழுசா மானியமாவே தர்றேன். நீ கட்ட வேண்டாம். இல்ல அப்பன் பேர்ல தரீங்களே, பிள்ளையும் சொல்லி பார்க்காம இப்ப மாமியாவும் சொல்லி பார்க்க பாக்குறியா? இது ரூட்டை திருப்பி விட்டா. நீ எப்படி ஆளு? அப்பா, கல்யாணம் வேணாம், டைவர்ஸ். நீ போப்பா, கல்யாணமே ஆளுங்க, அதுக்கு டைவர்ஸ் தாயா?